தெரிஞ்ச ஜாலி ஜோசப் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, நம்மளுடைய ட்ரீமான வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி ஏக்கத்துலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க மாமியார் வீட்டில். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு ப்ரொஃபஸரும் கிடையாது, இவங்க படிக்கவும் இல்லைன்ட்டு அவங்க மாமியாருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணம்மா அவங்க மாமியார் மாமனார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு டீச்சராகவும் இருந்திருக்காங்க. அவருடைய மாமனார் பார்த்திங்கனாலும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நீயும் ஒர்க் போ அப்படின்னு சொல்லி திருப்பியும் காலேஜ் சேரு, காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு திருப்பியும் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐயோ நம்ம அம்மா வீட்லேயும் தொல்லை தாங்க முடியல, கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்தாலும் இவங்களுடைய தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு 5 டேஸ் வெளியே போயிட்டு வருவாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க சுத்தமாக காலேஜுக்கு போகல. இது நாளடைவில் அவங்க மாமியாருக்கு தெரிய வருது.